வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 22/7/2025 ஆடி மாதம் 6ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். தைரியமாக நாள். தெய்வ வழிபாடுகளுக்கு உகந்த அமைப்பு. தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். பயணங்கள் சந்தோஷத்தை தரும். பணவரவு உத்தரவாதத்தை தரும். தொலைதூரத்தில் சென்று நலபலன்களை பார்ப்பது போன்ற விஷயத்தில் ஈடுபடுவீர்கள். பெரிய மனிதர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். ஏற்றத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கோபதாபம் கூடவே கூடாது. மன அழுத்தம் பரிபூர்ண நிவர்த்தி. இன்க்ரிமெண்ட், ப்ரமோஷன், தடைகள் நிவர்த்தி. நல்ல வேலையாட்கள் கிடைப்பது ஆச்சரியமான அமைப்பும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். தொழில் ரீதியாக இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய நல்ல காலகட்டம். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது ஆச்சரியமான சந்தோஷத்தையும் அனுகூலமான அமைப்பையும் ஏற்படுத்தி தரும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதீத ஏற்றமும் நம்பிக்கையும் மனதிலும் தொழிலிலும் சந்தோஷத்தை நிச்சயமாக பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். ஆனாலும் ஏதாவது ஒரு வகையில் பண செலவு அதிகமாக இருப்பதனால் தேவையற்ற மன வருத்தமும் ஒரு பதட்டமும் காணப்படும். பண விஷயத்தில் எல்லா செலவுகளும் எந்த சமயத்தில் வேண்டுமானாலும் யாருக்கு ஏற்படும் ஏற்படலாம். அதை நினைத்து தேகாரோக்கியத்தை குறைத்து கொள்ளாமல் இருப்பது புத்திசாலித்தனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம். லாபமும் சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது டக்கு அனுகூலங்கள் காணப்படுவது பெரிய அளவு சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும். உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பேராச்சரியத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி. எடுத்த காரியத்தில் ஜெயம் நம்பிக்கை ஏற்படும். தொழில் ரீதியாக அனுகூலங்கள் டக்கென்று ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். உத்தியோகத்தில் ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படக்கூடிய அனுகூலம் பெரிய அளவு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உத்தியோகத்தில் பெரிய சந்தோஷத்தை பெறக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். எடுத்த காரியத்தில் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் சிறு தடைகள் காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். பெற்றோர் பெரியோருடன் குடும்பத்தில் உள்ள பெரியோர்களுடன் சிறு தர்க்கங்களும் ஏண்டா இதை செய்தோம் என்று வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும். தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சூரியனின் ஆதிக்கம் உங்களை மேன்மையடைய செய்யும். சனி அமைப்பில் வாகனத்தில் அனுகூலங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். பதட்டம் இல்லாமல் மன அழுத்தம் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் நன்மை. வெளியிடம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் பெரிய அளவு சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அதே சமயம் புதிய அறிமுகத்தில்
அதீத கவனம் அண்டை அயலார் விஷயத்திலும் நீங்கள் தான் இருக்க வேண்டும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் நம்பிக்கை ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயம், வியாபாரம் சார்ந்த விஷயம், பணவரவுக்கு உண்டான விஷயம், முதலீடுகளான உண்டான விஷயம் டக்கு நடைபெறுவது ஆச்சரியமும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். உத்தியோகத்தில் அதீதமான முன்னேற்றம் அனுகூலத்தை பெறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். டக்கு எடுக்கக்கூடிய விஷயம் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் சார்ந்த விஷயம், உத்தியோகம் சார்ந்த விஷயம், வியாபாரம் சார்ந்த விஷயம் பயப்படவே கூடாத காலகட்டம் என்பதை குருவின் பார்வை மேன்மையடைய செய்யும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி மட்டும் கூடாது. பிள்ளைகளில் அனுகூலங்கள் காணப்படும். குடும்பத்தில் புது வரவுகள் வருவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தையும் நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது அனுகூலத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தும். வியாபாரத்திலிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழிலமைப்பு அனுகூலத்தை நிச்சயமாக பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கு எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மட்டும் உறவு முறையில் கோபதாபம் இல்லாமல் விட்டு கொடுப்பது அனுகூலம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.